யாருக்கு அதெல்லாம் கிரீன் கலர் லேஸ் ஒன்று. இப்போ யாருக்கு அதெல்லாம் வாங்க போகிறேன்? 3 பேருக்கு தான்டா. எனக்கு நான் என்ன கேட்டேன்? இவன் என்ன கேட்டான்? ஜூசி ஸ்வீட் ஜூஸ் ஸ்வீட். நான் சரணா கிட்ட கேட்க சொல்ல, நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். அது உனக்கு வச்சு அது நான் பட்டர் பால்கோவா. அவன் என்ன கேட்டா சொல்லு. கிரீன் கலர் லேஸ் எத்தனை? அப்புறம் பட்டர் பால்கோவா யார் சொன்னா? ஒன்னாடா சொன்னேன். ஏய் 2 சொன்னேன்டா. சொன்னியா? ஏய் நோட் பண்ணுங்கடா. கூகுள் பே நோட் பண்ணிக்கோ. அவன் தான் பே பண்ண போறான். அப்புறம் அவன் யார் பே பண்ண போறாங்க? அப்ப நீ எதுக்கு போற? வாப்பலாம். ஆமா நீ எதுக்கு அப்போ? அவன் வரல. நீ எதுக்கு போற? சரா நீ எதுக்கு போற? ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. சீனி தான் எங்களோட ஸ்பான்சர். ஸோ இன்னைக்கு சீனியும் சரவணாவும் வெளியே போராடுங்க. அந்த வெளியே போகிற பலன் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போய் வாங்கி வர்றது தான் உங்களுக்கு. எதுக்குடா வெளியே போடணும்னு யோசிக்கணும். 100 ரூபா இருக்கான். 100 ரூபா காசு நடக்கணுமா? ஆனா முடி வெட்ட போறாங்க. ஏய் இவன் போய் வெட்டி வெட்டி நம்ம சாப்பிடுவோம்டா. ஒண்ணு வேணாம், நீங்க போக நாங்க வாங்கிட்டு வரோம். ஏய் நான் என்னன்னு கேட்ட சொல்லு மறுபடியும். சரி 100 ரூபா இருக்கா? அப்ப எனக்கு என்ன 30 ரூபா ஸ்வீட் போட்டு இன்க்ரீஸ் பண்ணு. இல்லைன்னா 100 ரூபா சொல்ல போங்க. வெளியில வந்தா வாங்கி. சரி எனக்கு 50 ரூபா தேவைப்படுது, கொஞ்சம் அனுப்பா. எனக்கு ஒரு 50 ரூபா தேவைப்படுது, அனுப்ப. வெளியில வாங்க, ஜாலியா சாப்பிட்டு வரலாம். ஏய் காலைல எப்படா மச்சி வர்றது? இப்போதான் சாப்பிட்டோம். அது ஒரு நடக்க வைக்கிறீடா காலையில். என்ன மதியம் போகலாம். மதியம் இப்போதைக்கு நீங்கள் 60 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. மதியம் அவன் ட்ரிம் பண்ணிக்க போறான். எனக்கு ஃப்ளாட்டா இருக்கு. நடக்கட்டா. ஏய் கேமராக்காக உள்ள இருக்காதா? நான் பார்த்துட்டு தான் நான் வரேன். ஏய் இல்ல ஏய் பண்ணி பாரு. மூச்சு விடு. மூச்சு ஏன் டம் கட்டுற? ரிலீஸ் பண்ணு. அதுக்காக நீ வாக்கிங் போகணும். சரியா? போய் குறை. ஏய் மச்சி இப்போதைக்கு 60 ரூபாய்க்கு வாங்கினாங்கடா. சாயந்தரம் போகும்போது மதியானம் போகும்போது நம்ம 15 ரூபா பன் பட்டர் 2 லேஸ் ஆரஞ்சு எக்ஸ்ட்ரா காசு தான். நீ வேணா சாப்பிடுவேன், இல்லைன்னா அதுல எங்களுக்கு வாங்க. எக்ஸ்ட்ரா காசு 60 ரூபா கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா காசு இருக்குமா? இவங்கிட்ட 100 ரூபா இருக்கு, உங்ககிட்ட 100 ரூபா இருக்குல்ல? 100 ரூபா இருக்கா? 1000 ரூபாய்ங்க. 1000 ரூபாய். இப்போ 200 ரூபா கூட இல்லை உங்களுக்கு. 300 ரூபா வச்சிருக்கான். 300 ரூபா இருக்கு. ஏய் 100 ரூபா என்ன பண்ண 600 ரூபா? பைத்தியக்காரருக்கு. ஏய் 100 ரூபா வேணும் வாங்கணும். யார்கிட்ட? ஹாஸ்டலுக்கு 600 காடி டான்ஸ் காடி. என்ன பண்ண? இருக்கு. ஹாஸ்டல்ல வரப்ப எப்படி ஏமாத்துறான் பாரு. கண்ணு எதிரில் இப்பதான் தூரம் வாங்கணும்ன்றாடா. வாங்கி தரேன். வெளில வாங்க தான் சொன்னேன் உங்களை. வாங்கி தரேன். ஏய் மச்சி இப்போதைக்கு 60 ரூபா செலவு பண்ணுங்கடா. மத்தியானம் சரி 100 ரூபா அப்படியே வச்சுக்கோ. வெளில தானே மத்தியானம் போகிறோம். நான் கூப்பிட்டு போறேன். போலாம். 100 ரூபா ப்ளஸ் 100 ரூபா போட்டு பெருசாக செலவு பண்ணுறோம் பேக்கரியில். இப்போ நீ தேசினி நான் ஈவினிங் அப்போ நான் கூப்பிடுவேன். பார்த்தீங்கன்னா February 14 அன்னைக்கு டேட்டிங் போகிற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 2 பேர் கப்புலு, இவங்க 2 பேர் கப்புலு, அவங்க 2 பேர் 3 பேர் இவங்க கப்புள்ஸு. ஸோ கப்புள் மச்சான் மாசு இரு வச்சு. ஏய் உனக்கு அந்த மாதிரி நினைப்பேன். பக்கத்தில் வராதரா நீ? கல்லு இருக்கு பின்னாடி பாத்து. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா படத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ நல்ல நாள் அன்னைக்கு ஒரு நல்ல படத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து என்ன படம்னு பார்த்தீங்கன்னா வித்லோ. யார்கிட்ட வித்த? மாதிரி சின்ன சின்ன காமெடி, மொக்க காமெடி. சீனியே வித்துல ஒண்ணுடா. யார்கிட்ட வித்தன்னு கேட்டேன். தப்பா? வித்து என்ன வித்துல அப்படின்னு யார்கிட்ட வித்தான்னு கேட்குறான். படான்னு சொல்ல வேண்டியதான். நம்ம வித்தோர்ல அவ்வளோ தான் போடுறோம். இவன் எதுக்கு மேல நம்மளுக்கு மேல பேசுறான்டா இவன். அந்த மாதிரி படம் ஓடாதேடா. வித்துல படம் தான் ஓடுதாங்க. நான் யார்கிட்ட வித்தன்னு கேட்டேன். யார்கிட்ட வித்த? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரி பசங்க கூட நான் வாழ்ந்துக்கிறேன் 4 வருஷமா. எனக்கு இப்பதான் கஷ்டமா இருக்குது. ஸோ பேசிக்கலி பார்த்தோன்னா நம்ம கேங்கில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு ஆள் இருக்குது பார்த்தீங்கன்னா சரவணா கால் இருக்குது, அப்படியே அன்பு கால் இருக்குது, சீனிக்கு சிங்கிள், தனுஷ் கால் இருக்குது, சாமு கால் இருக்குது, மாதவனுக்கு ஆள் இருக்குது. அண்ட் நானும் சீனி மட்டும் தான் குரூப்ல சிங்கிளான. நானும் என் மச்சா மட்டும் தான் சிங்கிளே. நானே மச்சா தான் சிங்கிளே. சிங்கிள் பசங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கப்புலாக போனோம். ஆனா கபிள் சீட் போடுறோம்டா. ஆனா பரவாயில்ல பிரச்சனை இல்லை. நம்ம தான் ட்ரெயினில் நடந்தே போய் டைம் நிறைய இருக்காது. பொறுமையாக நடந்தே போகலாம்.
ஆமா மூவிக்கு ஏன் போறோம்னா பெரிய ஸ்டோரி ஒன்று போட்டுருக்காங்க வாட்ஸ்அப்ல. ஐயோ 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 இன்ஸ்டாகிராம் போட்டுருக்கான். அது மேலே ஐயோ ஐயோ மச்சான் அடே சீனியோட ஸ்டோரி பத்தி என்ன சொல்ல வரீங்க? என்னோட ஸ்டோரி பத்தி பசங்க ஃபுல்லா நீ பிளரா தான் போகணும். ஆமா அந்த மாதிரி மச்சானா கொஞ்சம் என்ன பண்றது. சரவணா டேட்டிங் போற நாளை நீங்க அவனை படத்துக்கு கூட்டு போறீங்க. டேட்டிங் தான் போறோம். சரவணானா இப்ப டேட்டிங் பொண்ணா இல்ல பசங்க நீ கேவா போவீங்களா? வானவில்லு இப்படியே போடு. உங்க அப்பா பாப்பாரு என் பையனை எப்படியா பேசுறான். மச்சி கூறாங்க என்ன போறோம் எப்படி இருந்தா சினி டே ரோபோட்டு கண்ணாடி மாட்டாங்க. ஒரு கொஞ்சம் உடம்பு நீ தான் ரஜினிக்கே போயிட்டான். விஜய்க்கு முன்னாடி வந்து ரஜினி நீ தான் பாசுடா பாஸ் வேணாவா டாப் கிளாஸ் படம் அப்படியே போயிட்டு திரும்ப வருவீங்க. இல்ல அதுவும் ஒரு உண்மைதான். சரிவா என்ன பண்றது. போறேன் போய் எழுதிட்டு மட்டும் வந்துடுறேன். ஓகே நீங்க ஏதாவது டீசெண்டா வெளியே போய் நிக்காதீங்க. அவரு மீட்டிங் இருக்காராம். எழுதிட்டு போகணும். எதுவுமே கேட்க மாட்டேன். நான் தான் போய் எழுதுறேன். நோட்டை முட்டு வச்சுருந்தேன். நீங்க டீசெண்டா வெளியே போயிருங்க. யாருமே இல்லடா வாடா. எல்லாத்துலயுமே ஸ்கேமிங் தான் பசங்களா. ஸ்கேம் தராரு எதுவுமே பண்றது இல்லைங்க வாழ்க்கையில. லவ்லியும் ஸ்கேமு சரணா லவ்லியும் ஸ்கேமு. வரலாறு பேசணும். உமால ஆளு 100 ரூபா வாங்கி கொடுனா செருப்பு வாங்கி கொடுத்துறோம். நம்ம தயவு செஞ்சு மாத்தா. செருப்பே வரலாறு பேசணும். எத்தனை வருஷம் டேய் செகண்ட் இயர்ல இருந்து போடுது. செகண்ட் இயர்ல இருந்து போடுது. செகண்ட் இயர்ல வாங்கின அதே மாடல் இந்த இப்ப திரும்பி அதே மாடல் வந்துச்சு. அதே ப்ளூ கலர் அதே மாடல். மச்சி ஷிஃப்டாவோட இதெல்லாம் அவங்க எவன் போடுறது இதெல்லாம் இப்போ? நான் போடுறேன்ல. எப்போ வாங்கினது? ட்ரெண்ட் பாரு. இதான ட்ரெண்ட் இப்போ. அங்க பாரு நாங்க பாரு 100 ரூபா செருப்பு போடல. ஃபர்ஸ்ட் இயர்ல வாங்கும்போது கால சின்னதா இருந்துச்சு. இப்ப பெருசாகி கூட அந்த செருப்பு நீ ஒன்னும் கழட்ட மாட்டேன். டேய் 4 50 ரூபா போட்டு கூட வாங்கி நீ வாடா. என்ன செருப்புன்னு பார்த்து எனக்கு அனுப்புடா. எல்லாருக்கிட்ட ஒரு எவ்வளவு காஸ்ட்லியான இருக்கு மச்சி. 4000 ரூபாய் கிட்ட ஒருத்தவங்க வாங்கி தரேன். 12 பேர் இருக்கும். ஆளுக்கு 30 ரூபா வேணா வந்துடும் காசு. நல்ல செருப்பா வாங்கி தரேன். ஆமா நம்ம 300 ரூபாய்க்குள்ள எந்த செருப்பா இருந்தா சொல்லி வாங்கி தரோம். வாங்கி தரோம். என்ன ஒரு 100 ரூபா போடுற சீவோ. 100 ரூபா போறோம். 100 ரூபா போறீங்க. செருப்பே வாங்கி தரோம். இல்ல இந்த மாதிரி பாத்ரூம் செருப்பு அழுவுறாது. அது உயிர் இருந்துன்னு வச்சுக்கோ. நேத்து நைட் வந்து கூப்பிடும். நானே விட்டுருந்தேன். இந்த மாதிரி சீன் என்ன தொல்லை பண்றான்னு. பண்றியோ இப்ப தூக்கி போட்டுறியா? தோசை வந்துருச்சா? என்ன ஆனாலும் என் செருப்பை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சீன் இருக்கான். சரி நான் படத்துக்கு போயிட்டு படத்தோட ரிவ்யூ எப்படி சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. ஸோ தனுஷ் வந்து ஒரு 2 பொண்ணுக்கு விஷ் பண்ணிட்டான். ஐயோ பசங்க பண்ணிட்டான். ஸோ அதனால இப்ப தருண் கிட்ட வந்து மச்சான் லவ்னா என்னன்னு சொல்லி கேட்க போறேன் நானு. ஸோ அதுக்கு மச்சான் விளக்கம் தர போறான். பாருங்க இப்போ என்ன சொன்னா புக் எழுத போறேன் அப்படின்னு சொன்னா சரி ஒரு 4 வார்த்தை என்ன சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லடா. ஒண்ணுமே இல்ல மண்ணா போயிருன்றியா? மண்ணா போவது வாழ்க்கையே போயிருன்ற அந்த அப்படிலாம் சொல்ல. என் காதல இப்பதான் சொன்னா கேமரா ஆன் பண்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப எல்லாத்தையும் சொல்ல மாட்டேறேன் எதுவுமே. இது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. வசனம் பேசுவேன் கேமரா ஆன் பண்ணுங்க. எதுவும் இல்ல. சரணா நீ சொல்றா. எனக்கு எதுவும் தெரியாது. சரணா லவ் பண்றான். பார்த்து வந்து பொண்ணு பேரு பிளர் பண்ணியா? ஆடியன்ஸ் வந்து வாட் இஸ் லவ்னா என்னன்னு அதெல்லாம் பிரச்சனை இல்லடா கேக்குறாங்க. லவ்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அன்பு அவ்வளவுதான். அன்பா அன்பு லவ்னா நீனா லவ்னா அன்புன்றா மக்களே அவன் ஃபுல் நேம் ரிவீல் பண்ணுடா. இந்த காமெடி கமல் நீங்களே கழுவி ஊத்திருங்க. நான் சொல்றேன் லவ்னா என்ன சொல்றான். இவங்கதான் பாத்தீங்கன்னா ஜூனியர் அன்பழகன். ஸோ கமிட்டட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால நீங்க அப்ரோச் பண்ண முடியாது. இவனையும் அப்ரோச் பண்ண முடியாது. என்ன அப்ரோச் பண்ணலாம் நீங்க? பக்காளி இப்ப சாம கிட்ட நம்ம கேட்க போறோம். சாம லவ்னா என்ன? லவ்னா ஈர்ப்பா தப்பா புடிச்சுக்கிறேன். ஒரு காந்த விசை, ஒரு ஈர்ப்பு. இப்போ வந்து ரோட்ல
ஒரு பொண்ணு நடந்து போகுது. நடந்து போகுது, சரவணா நடந்து போறான். சொல்லுங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து சரவணா. சரவணா நடந்து போறான். சரவணா நடந்து போயிட்டு இருக்கான். இப்ப டக்குன்னு திரும்புறான். திரும்புறான். இப்ப மனசு டப்பு டப்புன்னு துடிக்கும். சரவணா திரும்பு ரைட்டா. திரும்பிட்டான். துடிக்குது. அது லவ். ஓகே. இப்ப மனசுக்கு அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஒரு பொண்ணு நடந்து போய் திரும்பி பார்த்தா லவ். அப்படி இல்ல, எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தா துடிக்காது. ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு நர்வஸ் இருக்கு, பதம் அப்படின்றீங்களா? அது மாதிரிதான். சரி, ஓகே. அதுதான் லவ்ன்றீங்க. மனசு துடிக்கணும். துடிச்சா இது லவ்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் இந்த சிறப்பான நாளை வந்து நீங்க லவ்னா என்ன சொல்லணும். இப்போ வந்து ஒரு 4 பொண்ணு நடந்து போனாங்க. எல்லா பொண்ணுங்களும் உன்னை பாப்பாங்க, எல்லா பொண்ணுங்களும் பாப்பாங்க. ஆனா உனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மட்டும் பார்த்தா மட்டும் பல பேர் தெரியுமா? 10 பேர். என்ன 10 பேரா? அது பேர் எடுத்தோடனே லவ்னு சொல்ல முடியாது, ஒரு ஈர்ப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஈர்ப்பு நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் டிஃபைன் பண்ணி தான் ஒரு லவ்னு வரும். நிறைய மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும். நர்வஸா அப்படியே கையில படபடன்னு துடிக்கும். ஆமா, சீனிக்கு அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் இயர்ல. சீனி லவ் பத்தியா சீனி வாட் இஸ் சீனி லவ்னு கேட்டேன். குடிக்கும் அடிக்கும்ன்றா. சீனி லவ்னா என்ன தெரியுமா? நம்ம தான்டா அவனோட ஃபேமிலி, அவன் கூட இருக்கிறவங்க, அவனுக்காக இருக்கிறவங்க. அப்ப அந்த ஜோ யாரு? ஜோ யாருன்னு கேக்குறேன். ஜோன் யாருன்னு தெரியும், ஆனா அதுல வந்து சொல்ல முடியாது என்னால. சோ சீனி வாழ்க்கையில ஒரு ஜோ இருக்கு. என்னோட லவ் வந்து பயம். டேய் இவன் பேசிட்டே இருப்பான். என்னென்னவோ பேசுவான். நம்ம லவ் பயம் இல்ல, எல்லாரும் லவ் பண்றாங்க. என் மச்சான் லவ் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணா, அது ட்ரை பண்ணிச்சு. ஆனா அது உண்மையா லவ் பண்ணா மச்சான், அது குறை சொல்லக்கூடாது. ஆனா உண்மையா லவ் பண்ணா. கேட்டா மச்சான், உண்மையா லவ் பண்ணா. 6th ஸ்டாண்டர்ட்ல லவ் பண்ணா. இங்கிலீஷ் மேம் லவ் பண்ணிருக்கான் 6th ஸ்டாண்டர்ட்ல. இங்கிலீஷ் மேம் தான் 6th ஸ்டாண்டர்ட்ல. இங்கிலீஷ் மேம் காதலுக்கு அந்த பொண்ணு சரியானவங்க. சரி, ஆமா மச்சி, இதான தப்பு பண்ணிட்டோம். சத்தியம், உன் காதலுக்கு ஒரு நல்ல அரிசியமான பொண்ணு தேடி வரும். ஓகேவா? அப்படி தேடி வரலன்னா நாங்க இருக்கோம், கவலைப்படாது. அது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல அறியாத நைட் வந்து நீங்க நம்பாத. ரெண்டு மூணு மாசத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. டேய் நடக்காதடா, எனக்கு கல்யாணம் நடக்காதடா. அண்ணனுக்கு கல்யாணம். இப்போ இங்க இருந்து ஒரு 4 பொருள் வாங்கிக்கிறானுங்க பசங்க, என்னன்னு தெரியல. சீனி அப்படியே பக்கத்துல போய் நின்றாங்க. எவ்வளவு கிட்ட வந்தா சாமா ஆளுக்காக கிட்ட படத்துக்கு போறதுக்கு காசு இல்ல. சோ மாதவன் ஆளுக்காக வாங்கி இருக்கான், அன்பும் அவன் ஆளுக்காக வாங்க போறான். சரி, உனக்கு ஆளுக்குதா வா போலாம். சீனிய ஆளுக்குதா வா. ஆள் இல்லாத இடத்துக்கு நம்ம ஆட்டை எடுத்துன்னு போய் என்ன பண்ற வேலை? வா வா மக்களே, நாங்க எல்லாம் ரேட்டு மட்டும் தான் கேட்க போனோம். இன்னொரு ஜோடி பாருங்க. இதுதான் துயமான வேலண்டைன்ஸ் டே நடக்க போகுது. 2 பேருக்கும் பார்த்துட்டே இருக்கு. நீங்க 2 பேர் வந்து கார்னர் சீட் கேட்டிருக்கானுங்க. என்னன்னு தெரியல, நான் 2 பேருக்கும் வேணும் நானுங்க. அது எதுக்குன்னா எங்களுக்கும் தெரியல. அதான் பண்ண போறானுங்க பாரு. படம் ஃபுல்லா மஜா பண்ண போறோம். கைஸ், தியேட்டருக்கு வந்து உட்காந்துட்டோம். இங்க வந்து அவன் ஆளு கூட சேட் பண்ண உட்காந்துக்கிறான். அந்த பாருங்க, ஷாமு இப்பதான் டெமோஸ்ட் வந்தான். ஏய் தம்பி, நான் தான் முனியாண்டி vlogger. முனியாண்டி ட்ரெண்டிங் கிராக்கிங். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணுறேங்க. பண்ண முடியாது, ஆடியன்ஸே பண்ண முடியாது. மூஞ்சி மேல சொன்னா என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் கிளாஸ் அவங்க அடிக்கிறான். Love you, Nisha. சாரி சத்யா, கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அற்புதமான வித் லவ் படத்தை பார்த்து வந்தாச்சு.
அந்த படத்தை பார்த்து நீங்க எல்லாம் மறந்து போயாச்சு. ஸோ இப்போ அந்த படத்தோட ரிவ்யூஸ் ஆரம்பிக்க போறோம். அந்த ரிவ்யூஸ் எனக்கு படத்தோட ரிவ்யூ எனக்கு படம் ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஸோ என்ன கருத்து அதுல நீங்க புரிஞ்சு? கருத்துங்கிறது எதுவுமே இல்லை இந்த படத்துல. நேர பண்றேங்க, நேரத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகே, இல்லன்றா இவங்கிட்ட கருத்து கேட்போம். ஸோ நீ சொல்லுப்பா இப்ப கருத்தை. நல்லா கருத்து பாலா கருத்து கேட்டேன் கருத்து பாத்தீங்கன்னா சீனியர் கேட்கலாம். சீனியர் எப்படி ஒரு பொண்ணை வந்து கடைசி லவ் சொல்லாம இருந்தான். கருத்து நான் பார்த்த கருத்துனா கடைசி முன்னாடியே எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம். சொல்லாம போட பத்தியா 2 பேர் லவ் பண்றாங்க. இல்ல கடைசியில சொல்லாம போனானா, ஆனா கடைசியில வந்து அவங்களுக்கு நல்ல லவ் ஒண்ணு கிடைச்சு எழுதி வச்சாங்கன்னா அந்த இடத்துல அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, சொல்லாம போயிட்டாங்க. அது தப்பு நடந்து அவங்க 2 பேருக்கும் லவ் செட் ஆகல. ஓகேவா? இல்ல நீங்க சொல்லாம இருந்தா இந்த படத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். இந்த மாதிரி பேசுவேன் லாஜிக்கா, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. முன்னாடியே நீங்க சொல்றீங்க லவ் பண்ணினீங்க. ஓகேவா? வேணாம், யாருக்கிட்டே எதுவும் சொல்ல தேவையில்ல. உங்க வேலையை நீங்க பாருங்க, கிளம்பு. இவன் லவ் பண்றவன் அப்படிதான் பேசுவாங்க. சரி, மாதம் வந்து லவ் பண்றவன் சொல்ல மாட்டான். தெரியாது, என் பிளாக முடியும். அது மியூட்ல போடு. ஸோ இவன் லவ் பண்றான், வேலை பாருங்க. அவர் கருத்து கூட சொல்ல மாட்டேருக்கான். இந்த லவ்னால எல்லாமே அப்படிதான். டேய் செத்துட்டு போறடா, வாடா எப்பா. படம் நல்லா இருந்துச்சு, எனக்கே தெரியும். செம்ம படம். ஆனா செம்மலாம் இல்ல, படம் நல்லா இருந்துச்சு படம். சோ இப்ப எனக்கு கருத்து சொல்லு. என்ன கருத்து சொல்லணும்? படத்துல என்ன கருத்து? நீ அவ்வளவு படத்தை பார்த்த கடைசி வரி தள்ளாம பாத்துட்ட ஐயோ படத்தை. ஒரு கருத்து இதுல எப்படி தள்ள முடியும்? தள்ள முடியாதுதான். தள்ளுறதா இருந்தா நான் பாட்டெல்லாம் தள்ளி இருப்பேன் எப்பயோ. எனக்கு கருத்து என்னன்னு சொல்லு படத்துல கருத்து. நமக்கான ஆள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஈஸியா போய் லவ் பண்ணிடாதீங்க, சேஃபா இருங்க. சூப்பர். இதெல்லாம் கண்டிஷன் எடுத்துக்கலாம். பரவாயில்ல கருத்தை. என்ன கண்டிஷன் எடுக்க போறீங்க? நீ சொன்ன கருத்தை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. கருத்து பார்த்தல எப்படி சேர்த்து வச்சிருக்கேன்னு நல்லபடியா சேர்த்து வச்சிருக்கேன். இன்னையோட ஒரு வருஷம் ஆச்சு. கால லிகமெண்ட் இன்ஜூரி ஆயிடுச்சு. சந்திப்பு உடைச்சது. ஹாப்பி ஹேண்டிகேப் ஆனிவர்சரி படி. ஹேண்டிகேப்லாம் சொல்லக்கூடாது. ஹாப்பி ஹேண்டிகேப் தெரியாம தள்ளி விட்டாங்க. தள்ளிடா, பக்கத்துல கூட இல்லடா உனக்கு. டேய் வாழ்க்கை என்னடா ரன்னிங் வந்து மறக்கடிச்சிட்டான். ரன்னிங் ஒண்ணு நடக்க ஒரு வருஷம் ஆச்சு நான் ஓடி. என் மனசு வலிக்குது. ஒரு நாய் திறந்தா கூட ஓட முடியல. இப்படின்றான் கச்சேரின்றான், இப்படி போன டூர்ல கூட என்னால ஒழுங்கா ஆட முடியல கைஸ். இது ஸ்டெப் போடு பிரதீப். ஆனா போன டூர்ல சேர்ல பக்கத்துல ஜன்னல் சீட்ல உட்கார்ந்து காத்து வாங்கிட்டு யார் கூட உட்கார்ந்தீங்களாமே? நீங்க யார் கூட உரசல் போட்டு இருந்தீங்களாமே? உரசல் இத சொல்ல மாட்டேன். கபடி கிரிக்கெட் கப்பு நம்மளுதுதான், யாருமே தடுக்க முடியாதுங்க. கபடி கப்பு கிரிக்கெட் கப்பு எல்லாமே நம்மளுதுதான். கபடியில ஒரு பிளேயர் இல்ல, அதுவும் யாராலன்னா சங்கீத். விட மாட்டேன், விழிஞ்சிருவேன். யாருக்கு தெரியும்? நேத்து போட்ட வீடியோ தான் பாத்துட்டு இருக்கேன். இவருக்கு காதல இருக்கணும் எனக்கு. உங்களோட ஜோடி எங்க? இது பின்னுடா, நம்ம கூட வருது பிரதீபே. குடிச்சு பாத்துக்கிறேன். பெண்ணுனா குடிச்சு பாத்துக்கிறேன் கைசிங்க. என்னன்னு தெரியல, கேளுங்க அவன. அது வீட்டு நாய்டா, ஷேக் எல்லாம் கொடுக்கும் பாருங்க. புதுசா வந்திருக்கு. ஒரு 10,000 வாரா அச்சா லேக். கைஸ் இங்க பாருங்க, கட்டிங் மாஸ்டர். இதுல கட்டிங் கன்ஃபார்மா இருக்கும். இப்போ திறந்து காமி பாருங்க. அன்பாக்சிங் ஆஃப் தி கட்டிங் வீடியோ. சரி ஓகே, வணக்கம். இது அஃபிஷியல் வந்து ChatGPT. ஸோ இதில் என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா தெரில, நான் பசங்க என்ன பண்ணானுங்க தெரில. நான் சும்மா ChatGPT போய் ஈவெண்ட்டு கேட்டேன், வாட் இஸ் டெக்ஸெக்ஸ் ஆரா ஈவெண்ட்டுன்னு கேட்டேன். ஸோ அது பாருங்க, அஃபிஷியலாகவே நேஷனல் சிம்போசியம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ். இது எப்படின்னு எனக்கு தெரில, பட் எனக்கு தெரியல. ஆனால் பட் இது பாருங்க எல்லாமே வருது. நாங்கள் என்ன ஈவெண்ட் வச்சுருக்கிறோம், 100 ரூபா வந்து பர் டீமு அப்படி போட்டுச்சு, எல்லாமே வந்துருக்காமி. இது பாருங்க. அப்புறமா வந்து ஸோ எங்கள் ரிலேட்டட் இமேஜ் கொடுக்குன்னு சொன்னேன், எங்கள் போஸ்டர். ஸோ இதுதான் எங்கள் போஸ்டர். ஸோ எங்களுக்கு காலேஜில் ஈவெண்ட் நடக்கும் போது சிம்போசியம். ஸோ Feb 27. ஸோ மறக்காமல் எல்லாரும்
இந்த ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். 5 பேர் ஒரு டீமு, 100 rupees தான். ஸோ வந்து எல்லோரும் வந்து கலந்துக்கலாம். ஸோ அதே மாதிரி எப்போ வந்துச்சு எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், வேறு ஒரு ஈவெண்ட் போட்டு பார்த்தோம் எங்கள் காலேஜ்லேயே. அது வரல, ஆனால் இது வருது. ஓகேவா? ஸோ எங்கள் காலேஜில் ஈவெண்ட் நடக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நான் இது கமெண்டில் லிங்க் போட்டு விட்றேன். ஸோ மறக்காமல் சேனல் செஞ்சு வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, பாய் பாய்.